மிஸ்டர் லேடிஸ் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு சர்க்கரை நோய் எவ்வாறு நம்முடைய வாழ்க்கையை மாற்றி போட்டு இருக்கிறதோ, புரட்டி போட்டு இருக்கிறதோ, அதே போல இதய நோயும் உடல் எடையும் இன்றைக்கு ஆண்களுடைய வாழ்க்கையை புரட்டி போட்டு இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். குறிப்பாக ஆண்மை குறைவுன்னு சொல்லக்கூடிய விரைப்புத்தன்மை குறைந்து இருக்கக்கூடிய ஒரு நிலையும், அதை மீறி விரைப்புத்தன்மை ஏற்பட்டாலும் விந்து முந்துதல் ஏற்பட்டு ப்ரீமெச்சூர் எஜாக்குலேஷன் ஏற்பட்டு மனைவியை திருப்திப்படுத்த முடியாத நிலையில் மனம் வெதும்பி கொண்டிருக்கக்கூடிய நிறைய ஆண்களை இன்றைக்கு நான் பார்க்கிறேன். சமீபத்தில் ஒருத்தர் என்ன சந்திச்சிருந்தார். அவர் ரொம்ப மன வருத்தத்தில் இருந்தார். அவர் முகத்தை பார்க்கும்போது, படபடப்போட பேசும்போது, அம்மா அப்பா எல்லாரோடும் வந்திருந்தார். நல்ல படிப்பு, நல்ல வேலை, நிறைய சம்பளம், எல்லாமே இருக்கு. வீடு, காரு, தோட்டம் எல்லாமே இருக்கு. ஆனா 3 பேரை ஒரு 2 நிமிஷம் உட்கார்றாங்க, என்கிட்ட பேசவே இல்லை. அப்புறம் நான் எனக்கு புரிஞ்சுது. அவங்க அம்மா அப்பாவை கூப்பிட்டு, அம்மா கொஞ்சம் வெளியில இருங்க, தம்பிக்கிட்ட நான் பேசிட்டு கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள உட்கார வச்சுட்டு அந்த தம்பியை கேட்டேன், என்னப்பா பிரச்சனை அப்படின்னு. சார், கல்யாணம் ஆகி 6 மாசம் ஆச்சு, ஒரு முறை கூட என்னால தாம்பத்தியம் வைக்க முடியல. மருத்துவரை போய் பார்த்தேன், மருந்து சாப்பிட்றேன், விரைப்புத்தன்மை வருது. எதுவுமே இல்லைனாலும் விரைப்புத்தன்மை நல்லாவே வருது. ஆனா தாம்பத்தியத்துக்கு நான் முயற்சி செய்ய ஆரம்பிச்ச உடனே 10 செகண்ட் 15 செகண்ட் தான் உடனே எனக்கு விந்து முந்துதல் ஏற்பட்டு லீக் ஆயிடுது. அதுக்கப்புறம் என்ன முயற்சி செய்தாலுமே அந்த ஒரு நாளைக்கு அந்த பதட்டத்திலேயே எனக்கு மனைவியோட சேர முடியல. இப்ப இது விவாகரத்து கேட்கின்ற வரை டிஸ்கஷனுக்குள்ள போது குடும்பத்துடைய மானம் மரியாதைன்னு சொல்லி எனக்கு ரொம்ப சிரமத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி பேசினார். இன்றைக்கு இவர் மட்டும் இல்லை, இன்றைக்கு நிறைய இடங்கள்ல நான் பார்க்கிறேன். விந்து முந்துதல் அப்படிங்கிறது ஏதோ தீராத பிரச்சனை அப்படிங்கிற மாதிரியும், என்ன மருந்துகள் எடுத்தாலும் அதற்கு மாற்றங்களே வராதுங்கிற மாதிரியும் நிறைய ஆண்கள் மனம் துவண்டு போய் கவலைப்படுவதை நான் பார்க்கிறேன். நம்ம எல்லாருமே புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ஒண்ணுன்னா, இறைவனுடைய படைப்பில் பிரச்சனைக்கு முன்பே தீர்வு சொல்லிவிட்டு தான் இறைவன் பிரச்சனையே கொடுக்கிறாரு அப்படிங்கிறது தான் நம்ம புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு எல்லாருமே ஒரு பிரச்சனை வரும்போது இதற்கு தீர்வே இல்லையா இறைவான்னு அவர்கிட்ட தான் கேட்கிறோமே தவிர, நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அந்த பிரச்சனையை மாற்றுவதற்கான பலம் என்ன அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறதே கிடையாது. குறிப்பாக ஆண்களுக்கு ஏற்படுகின்ற விரைப்புத்தன்மை சார்ந்த சிரமங்களுக்கு. இன்னைக்கு எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது ஒரு பெரிய நோய் தான். அதே போல ப்ரீமெச்சூர் எஜாக்குலேஷன் அப்படிங்கிறதும் ரொம்ப பெரிய நோய், விந்து முந்துதல்னு சொல்லுவாங்க. இன்னும் நிறைய ஆண்களை நான் பார்க்குறேன், ஏற்கனவே சுய இன்பம் சார்ந்த விஷயத்த கல்லூரி காலத்துல, பள்ளிக்கூட காலத்துல இருந்து ஆரம்பிக்கும் போது, அதுக்கப்புறம் 15 வருடம் கழித்து 30 வயதுல கல்யாணம் ஆகும்போது, வழக்கமாக மனைவியோடு சேர முயற்சி செய்யும் போது எழுச்சி ஏற்படுவதே கிடையாது. ஆனா ஏதாவது ஒரு கற்பனையாக விஷயத்தை நான் நினைக்கிறேன், டிவியில ஏதாவது ஒரு விஷயத்தை பார்க்குறேன், இல்லை ஏதோ ஒரு காமம் சார்ந்த ஒரு வீடியோ பார்க்குறேன் அப்படின்னா எனக்கு எரெக்ஷன் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய இது ஒரு பிரச்சனை ஏற்படுவதை நம்ம பார்க்கிறோம். ஆனா மனைவியிடம் கலவியில் ஈடுபட முயற்சி செய்யும் போது எனக்கு விந்து முந்துதல் ஏற்பட்டு விடுகிறது, ஒரு செகண்ட் கூட என்னால ஹோல்ட் பண்ண முடியல அப்படின்னு வருத்தப்படக்கூடிய நிறைய பேரை பார்க்குறேன். இது ஏன் ஏற்படுது? இதுக்கு 5 முக்கியமான காரணங்கள். ஃபர்ஸ்ட் காரணம் என்ன? மன அழுத்தம் தாங்க. இன்னைக்கு நிறைய ஆண்களுக்கு விந்து முந்துதல் ஏற்படுவதற்கான காரணம் பதட்டம், பயம், மன அழுத்தம். இது 3 தான். இன்னைக்கு நிறைய பேருக்கு என்னுடைய சிகிச்சை வரும்போது விரைப்புத்தன்மைக்கான யோக பயிற்சியும் தியான பயிற்சியும் நம்மளோட ட்ரீட்மெண்ட்ல புரோட்டோகாலா நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஏன்னா இன்றைக்கு மன அழுத்தத்தை குறைத்து, பதட்டத்தை குறைத்து ஒரு தியானத்துல நீங்க ஈடுபடும் போது பாத்தீங்கன்னா அவ்வளவு பெரிய மாற்றம் உடல்ல ஏற்படுவதை பார்க்க முடியும், மனதில் ஏற்படுவதை பார்க்க முடியும். அப்ப பதட்டத்தை குறைக்கணும் அப்படின்னா உடனே ஆன்டி டிப்ரெசன் மாத்திரை சாப்பிடக்கூடாது, தியானம் பண்ணணும். இன்னைக்கு நிறைய பேருக்கு இந்த விந்து முந்துதலும் சரி, விரைப்புத்தன்மை குறைபாடும் சரி தீரணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் செய்ய வேண்டியது மருந்து மாத்திரையை தேடுறது கிடையாது, தியானம் செய்வது. இன்றைக்கு தியானத்தின் மூலமாக, யோகாவின் மூலமாக மிகப்பெரிய மாற்றத்தை நாம் கொண்டு வர முடியும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு நம்ம வீட்டில் யாரெல்லாம் பசங்க, ஆண் குழந்தைகள் கல்யாணத்துக்கு தயாரா இருக்காங்க,
தை மாசம் வரப்போது, தை மாசம் கல்யாணம் வச்சிருக்கோம், அடுத்த வருஷம் பிப்ரவரி மாசம் கல்யாணம் வச்சிருக்கோம்னு யாரெல்லாம் அப்பா அம்மா தயாரா இருக்கீங்களோ, இந்த வீடியோவை பார்க்கக்கூடியவங்க எல்லாரும், இல்ல பெண்களோ ஆண்களோ இந்த வீடியோ பார்க்குறவங்களோ யார் இருக்கீங்களோ, உடனே யோகா மருத்துவரை சந்தித்து, உங்க வீடு பக்கத்துல யார் யோகாசனம் சொல்லி கொடுக்குறாங்கன்னு பார்த்து, தியானம் சொல்லி கொடுக்குறாங்கன்னு பார்த்து, முதல்ல அதை பிராக்டிஸ் பண்ண முடியுமான்னு பாருங்க. திருமணத்திற்கு முன்பு உடலை மாற்ற, உடலை பலப்படுத்த நாம் எடுக்க வேண்டிய முயற்சிகள்ல முதல் முயற்சி எது? நிச்சயமா தியானம் தான். ஸோ இன்றைக்கு பதட்டத்தினால தான் நமக்கு இந்த மாற்றம் வரதை பார்க்கும். ரெண்டாவது, இன்றைக்கு நிறைய பேருக்கு கற்பனைக்கும் அதே போல நேரடி வாழ்க்கைக்கும் இருக்கக்கூடிய ஒரு வித்தியாசம் புரிவதே கிடையாது. இன்னைக்கு நிறைய பெண்களும் சரி ஆண்களும் சரி நிறைய பேர் காமம் சார்ந்த படங்களையும் ப்ளூ ஃபிலிம்ஸ்லாம் நிறைய பார்க்குறாங்க. ஒரு காலத்தில் கிடைக்காம இருந்த விஷயம் இன்னைக்கெல்லாம் இன்டர்நெட் பெரிய அளவில் டெவலப் ஆன பிறகு நிறைய பேருக்கு அதில் பிரச்சனையே இல்லை, ரொம்ப சுலபமாக கிடைக்குது. அப்போ அதில் பார்க்கும்போது அதில் நடக்கக்கூடிய விஷயங்கள், அதில் செய்யக்கூடிய முயற்சிகள் எல்லாம் பார்க்கும்போது அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இது ஒரு ஆண் ஒரு பெண்ணை திருப்திப்படுத்த முயற்சி செய்யும் போது 5 நிமிடம் 15 நிமிடம் 20 நிமிடம் எல்லாம் அந்த எழுச்சி இருக்குமோ அப்படிங்கிற ஒரு ஒரு தேவையற்ற ஒரு நிச்சயம் இல்லாத விஷயங்கள் அதுல இருக்கிறத பார்க்குறாங்க. அப்ப அவர்களுடைய எதிர்பார்ப்புகள் அந்த மாதிரி மாறும்போது, அந்த எதிர்பார்ப்புகள் மருத்துவ ரீதியாக நடக்க முடியாத இயற்கை விஷயமாக இருக்கும்போது, அதுவே இன்றைக்கு பெண்களுக்கும் ஆண்களுக்கும் மிகப்பெரிய பலவீனத்தையும் ஒரு பயத்தையும், ஏன் அதை விட முக்கியமாக தன்னம்பிக்கை இல்லாத ஒரு சூழலையும் உருவாக்கி விடுவதை பார்க்கிறோம். இன்னைக்கு நிறைய ஆண்கள் வருவாங்க, சார் என்னுடைய ஆண்குறி ரொம்ப சின்னதா இருக்க மாதிரி இருக்கு, என்னுடைய ஆண்குறியுடைய தடிமன் குறைவா இருக்கு, சாதாரண நேரங்கள்ல என்னால ஒரு 5 to 7 நிமிடம் வரை என்னுடைய விரைப்புத்தன்மை இருக்கு, ஆனா மனைவியோடு துணையோடு நான் ஈடுபடும் போது எனக்கு 1 நிமிடத்திற்கு மேல என்னுடைய விரைப்புத்தன்மை இல்லை, முந்துதல் ஏற்பட்டு விடுகிறது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இதையும் காரணம் தவறான எண்ணங்கள், இல்லாத விஷயத்தை இருப்பதாக கற்பனை செய்யக்கூடிய விஷயங்கள் கூட இதற்கு காரணமாக இருக்கிறத நம்ம பார்க்கணும். மூன்றாவது ரொம்ப முக்கியமானது, இன்னைக்கு யாருக்குமே பிரைவசி கிடையாதுங்க. ஒரு காலத்துல வீடு அப்படின்னு வரும்போது அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அறை அது இதுன்னு பார்த்தோம்னா இன்னைக்கு எல்லாமே கலாச்சாரமாக மாறிவிட்டது. இன்னைக்கு ஒரு குழந்தை 2 குழந்தை ஆன பிறகு குழந்தைகள் நம்மோடு தூங்குகின்ற ஒரு நிலையில் இருக்கும்போது 2 பெட்ரூம் இருக்கக்கூடிய ஒரு வீட்டில் நம்ம என்ன செய்ய முடியும்? அந்த ஒரு தனிமை இல்லாத ஒரு சூழலும் பதட்டமாக இருக்கக்கூடிய ஒரு சூழலும் நமக்கு மிக அதிகமாக இருக்கும்போது, அதுவே இன்றைக்கு நிறைய பேருக்கு சிரமத்தை உருவாக்கக்கூடிய விஷயமாக இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஏன்னா நம்மில் நிறைய பேருக்கு சிரமத்தை உருவாக்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது இன்றைக்கு கணவன் மனைவிக்கு தேவையான அளவுக்கு நேரமும் தனிமையும் இல்லாத ஒரு சூழல் இருக்கிறத பார்க்கணும். அப்ப கணவனுக்கு ஒரு அவசரம், மனைவிக்கும் ஒரு அவசரம், நேரமற்ற ஒரு சூழலில் இருக்கும்போது அந்த பதட்டமே இன்றைக்கு விந்து முந்துதலுக்கு ஒரு மிகப்பெரிய காரணமாக மாறிவிடுவதை பார்க்கிறோம். ஏன்னா இன்றைக்கு விந்து முந்துதல் அப்படிங்கிறது நேரம் சார்ந்த விஷயம் மட்டுமல்ல, விரைப்புத்தன்மை நீண்ட நேரம் நீடித்து இருக்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறதுனால கொஞ்சம் இதுவும் ஒரு பெரிய காரணம். 4வது பெரிய காரணம் என்ன தெரியுமா? தவறான மருந்துகள், மாத்திரைகள். இன்றைக்கு நிறைய பேர் பார்க்குறேன், இதய நோயாளிகள், சர்க்கரை நோயாளிகள், ஏற்கனவே ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட்ல இருந்து திருப்பி ஆப்ரேஷன் முடிச்சு மீண்டு வந்தவர்கள், உடல் எடை கூடுதலாக இருப்பவர்கள், இவங்க எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சேலஞ்ச் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு அவங்க விந்து முந்துதல் ஏற்படுகிறது அப்படின்னு மருத்துவரை போய் சந்திக்கும் போது அந்த மருத்துவர்கள் கொடுக்கக்கூடிய சில வகையான மாத்திரைகள் அதை முதல்ல பயன்படுத்த ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் பலன் கொடுப்பது போல இருந்தாலும் நாள் ஆக ஆக பலன் கொடுக்காத ஒரு நிலை மட்டுமல்ல, இன்னும் பதட்டத்தை ஏற்படுத்தி விடுவதை பார்க்க முடியும். நம்மளோட போன வீடியோல கூட ஒருத்தர் கமெண்ட் போட்டிருந்தார், சார் எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, எனக்கு விரைப்புத்தன்மை நீடித்து இருக்க நான் என்ன சார் பண்ணணும், எனக்கு மருந்து சொல்லுங்க சார் அப்படின்னு போட்டிருந்தார். இன்னைக்கு நம்ம எல்லாருமே இந்த ஒரு தவறை தான் செய்யறோம். உடலை பலப்படுத்த, மனதை பலப்படுத்த, உறுப்புகளுடைய செயல்பாடுகளை பலப்படுத்த நமக்கு தேவையான முயற்சிகளை விடுத்து மருந்துகளை மட்டும் நாடக்கூடிய ஒரு முயற்சியில இன்றைக்கு நிறைய பேர் இருக்கிறதுனால தான் இந்த பிரச்சனை தீராத பிரச்சனையா இருக்கிறத பார்க்கிறோம். உடலை ஆரோக்கியப்படுத்த வேண்டிய முயற்சிகள்ல மருந்துகள் ஒரு 30% நமக்கு உதவி செய்ய முடியுமே தவிர அதற்கு மேல் நமக்கு உதவி செய்யாது அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ தயவு செய்து அனைவருமே இந்த மருந்துகளை நாடி
குறிப்பாக அடிக்கடி அந்த மருந்துகளை நாடி இருக்கக்கூடிய பழக்கத்தை மாற்ற முடியுமான்னு பாருங்க. 5வது ரொம்ப முக்கியமானது, இன்றைக்கு மற்ற நோய்களுக்காக நாம் எடுக்கக்கூடிய மருந்துகள் மிகப்பெரிய அளவில் விந்து முந்துதலை ஏற்படுத்தி விடுவதை பார்க்கிறோம். நம்பர் 1 இன்னைக்கு பிளட் ப்ரெஷருக்காக சாப்பிட்ற மாத்திரை. நம்பர் 2 சர்க்கரைக்கு சாப்பிடக்கூடிய சில மாத்திரைகள். நம்பர் 3 இரத்த உறைதலை குறைக்கிறதுக்காக நம்ம சாப்பிடக்கூடிய மாத்திரைகள். நம்பர் 4 இன்றைக்கு மனநோய்க்காக மன அழுத்தத்துக்காக நம்ம சாப்பிடக்கூடிய மாத்திரைகள். நம்பர் 5 இன்றைக்கு ஊட்டச்சத்து உற்சாகத்திற்காக தேவையில்லாமல் மருத்துவ ஆலோசனை இல்லாமல் நாம் சாப்பிடுகின்ற மாத்திரைகள் கூட நமக்கு சிரமத்தை உருவாக்கி விடுவதை பார்க்கிறோம். அப்ப இந்த 5 விஷயங்கள் மட்டும் இல்ல, இன்னும் நிறைய காரணங்கள் இருக்கு. சரி, இப்ப விந்து முந்துதலை எப்படி நாம் மாற்ற முடியும், குணப்படுத்தி கொள்ள முடியும்? அந்த நண்பர் கேட்ட மாதிரி நீண்ட நேர விரைப்புத்தன்மைக்கு என்ன செய்யணும்? அழகான 5 வழிகள் நான் சொல்லி கொடுக்குறேன். இந்த 5 வழிகளை நீங்க ஆனா குறைஞ்சது 3 மாசம் 2 மண்டலம் ஃபாலோ பண்ணணும், நல்ல ரிசல்ட் கிடைக்கிறதுக்கு. இன்னைக்கு நான் பண்ண நாளைக்கு எனக்கு ரிசல்ட் கிடைக்குமா? நிச்சயமா கிடைக்காது. ஆனா 100 டேஸ் நான் சொல்றதை செஞ்சீங்கன்னா விரைப்புத்தன்மை நீண்ட நேரம் இருப்பது மட்டுமல்ல, உங்களுடைய மனதும் உங்களுடைய துணையுடைய மனதும் மகிழ்ச்சியாகின்ற வகையில உங்களோட ஆரோக்கியம் மாறுவதை நம்ம பார்க்க முடியும். நம்பர் 1, நீங்க முதல்ல உங்களோட வெயிட் மேனேஜ்மெண்ட்ல நீங்க கான்சென்ட்ரேஷன் பண்ணணும். இன்னைக்கு உங்களோட உயரம் ஒரு 5.5 அடி இருக்குன்னா நீங்க ஒரு 65 கிலோ எடை இருக்கலாம். அதுக்கு மேல இருக்கக்கூடிய எடையை நீங்க எவ்வளவு குறைக்க முடியுமோ குறைக்கணும். என்ன சார் இப்படி சொல்றீங்கன்னு கேட்பேன். என்னன்னு நான் காரணம் சொல்றேன். நம்மளோட ஜெனட்டிக் ஸ்ட்ரக்சர் நம்ம என்ன பண்ணோம்னா, நம்ம எவ்வளோ உயரமா இருக்க போறோம், நம்ம எவ்வளோ எடையோட இருக்க போறோம், நம்மளுடைய உடலுடைய இயக்கம் எவ்வளவு இருக்கும், இது எல்லாமே ப்ரீ கோடட் ஜெனட்டிக் ஸ்ட்ரக்சரோட தான் நம்ம எல்லாருமே இருக்கும். அப்போ நீங்க 65 வயது இருக்கக்கூடிய ஒருத்தர் ஒரு 70 கிலோ ஆகின்ற வரை உங்களுடைய இதயம் உங்களை சப்போர்ட் பண்ணும். நீங்க இதே 75 கிலோ 78 கிலோக்கு போறீங்க அப்படின்னா என்ன ஆகும்? ஃபர்ஸ்ட் உங்களோட இதயம் வைட்டலா உயிரோட நீங்க இருக்கிறதுக்கு தேவையான உறுப்புகளுக்கு தேவையான ஆற்றலை மட்டும் கொடுத்து, செகண்டரியா இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளுடைய ஆற்றலையும் அது குறைக்க ஆரம்பிக்கும். அப்ப இதயம் நல்லா வேலை செஞ்சு என்ன பண்ணும்? உங்க மூளையை பார்த்துக்கும், செரிமானத்தை பார்த்துக்கும், லிவர், கிட்னி, கால் பிளாடர், உங்களோட மற்ற உறுப்புகளோட செயல்பாடுகளை பார்த்துக்கும். அப்போ அந்த இடத்துல செக்ஸ்ன்னு வரும்போது உங்க ஹார்ட் என்ன பண்ணும்னா உங்களை சப்போர்ட் பண்ணாது. அப்ப என்ன ஆகும்? விரைப்புத்தன்மை ஏற்படும். விரைப்புத்தன்மை ஏற்பட்ட ஒரே நிமிடத்தில் விந்து வெளியாகி உங்களோட விரைப்புத்தன்மை நீர்த்து போய்விடும். திருப்பி செகண்ட் டைம் எரெக்ஷன் வரதெல்லாம் ரொம்ப அந்த இடத்துல சேலஞ்சா இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லா நம்ம பார்க்க வேண்டியது என்ன? ஃபர்ஸ்ட் பார்க்க வேண்டியது என்னன்னா உங்களோட உடல் எடை. ஸோ யாரெல்லாம் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் கணவனால் திருப்தி அடையாமல் சிரமப்பட்டு கொண்டிருக்கிறீர்களோ, உங்க வீட்டுக்காரரை முதல்ல வெயிட் லாஸ்க்கு இருக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ்க்குள்ள நீங்க கொண்டு போகணும். அதே போல யாரெல்லாம் பையன் கல்யாணத்துக்கு தயாராகிறான், 2 மாசம் 4 மாசத்துல கல்யாணம்னு நினைக்கிறீங்களோ, அழகுக்காக மட்டுமல்ல ஆரோக்கியமான சந்ததிக்காக நீங்க ஃபர்ஸ்ட் செய்ய வேண்டியது வெயிட் லாஸ். நீங்க வெயிட் லாஸ் செஞ்சா மட்டும்தான் விந்து முந்துதல் நோயை குணப்படுத்த முடியும் அப்படிங்கிறத இன்றைக்கு ஆண்கள் புரிந்து கொள்ள வேண்டும். வெயிட் லாஸ் செய்யணும்னா ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம். நான் டீடாக்ஸ் தெரப்பியை பத்தி நிறைய முறை சொல்லியிருக்கேன். இந்த டீடாக்ஸுங்கிறது ஒரு 7 நாள் தெரப்பி. ஒரு நாளைக்கு காலையில 30 மில்லியில் ஆரம்பிச்சு 6வது நாள் 105 மில்லி வரை நெய் சாப்பிட்டு 7வது நாள் காலையில பேதிக்கு நீங்க மருந்து எடுத்தீங்கனாலே உங்க எடை 5லேருந்து 7 கிலோல இருந்து சிலர்லாம் அந்த 7 நாள்ல 15 கிலோ வரை எடை குறைந்து போறதை நம்ம பார்க்கிறோம். ஸோ இந்த டீடாக்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். இதை நீங்க கரெக்டா செஞ்சீங்கனாலே வெயிட் லாஸ் ஆகும். உங்களோட வெயிட் லாஸ் ஆகும்போது உங்களுடைய விந்து முந்துதல் சீக்கிரமாக விரைப்புத்தன்மை குறையக்கூடிய நிகழ்வு மாறி போறதை பார்க்க முடியும். அது கூட கொஞ்சம் வாக்கிங், எக்ஸசைஸ், டயட்டிங் என்ன பண்ண முடியுமோ பண்ணுங்க. எதுவுமே ஒரு நாள்ல நடந்துராது. அதனால 100 நாட்கள் நீங்க தொடர்ந்து செஞ்சீங்கன்னா உங்களோட விரைப்புத்தன்மை எந்த மருந்துடைய உதவியும் இல்லாமலேயே சரியாகி விடுவதையும் நீண்ட நேரம் இருப்பதையும் நீங்க பார்க்க முடியும். ஸோ அதுக்கான முயற்சி நீங்க எடுக்க முடியுமான்னு பாருங்க. நம்பர் 2, இன்னைக்கு செகண்ட் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் என்னன்னா, இரவு நேரங்கள்ல அதிகமான உணவை சாப்பிடுகின்ற வழக்கத்தை தவிர்க்கணுங்க. வெரி சிம்பிள் பட் வெரி எஃபெக்டிவ். இன்னைக்கு என்னோட அனுபவத்துல 100 பேர் விந்து முந்துதலோட வரும்போது அதுல 80 பேருக்கு நான் கொடுக்கக்கூடிய அட்வைஸ் ஒண்ணுதாங்க. சாப்பாடை ஒரு 6:30 மணிக்கெல்லாம் நைட்டு டின்னரை முடிச்சிருங்க அப்படின்னு சொல்லுவேன். நீங்க 6:30 மணிக்கு உங்களோட டின்னரை முடிச்சிட்டீங்கன்னா
நீங்க நைட்டு வந்து ஒரு 8:30 மணில அப்புறம் உங்க வயிறு காலியா இருக்கும். உங்களோட ஹார்ட் வந்து உங்களோட வயிறுக்கு செரிமானத்துக்கு தேவையான கஷ்டப்படுத்த வேண்டிய அவசியமே கிடையாது. அப்ப நீங்க ஒரு 10:30 மணி ஆகும்போது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம, நீங்க வந்து ரொம்ப அழகா, ஹேப்பியா செக்ஸ் வச்சுக்க முடியும். நீங்க 6:30 மணிக்கு உங்களோட டின்னர முடிக்கணும். இன்னைக்கு நம்மளால நெறைய ஆண்கள் என்ன பண்றாங்க, 10 மணிக்கு தான் டின்னருக்கே போறாங்க. இந்த டேட்டிங் கான்செப்ட் ஒண்ணு ஃபாரின்ல உண்டு. எப்பவுமே ஒரு பொண்ணும், ஒரு ஆணும் பழக ஆரம்பிக்கும்போது, அந்த டேட்டிங்ல வந்து அவங்கள டின்னர் கூட்டு போயிட்டு, வெளியில போயிட்டு, எல்லாம் முடிச்சுட்டு, ஃபர்ஸ்ட் டேட்டிங்லயே செக்ஸ் வச்சுக்கக்கூடிய 100 பேர்ல 84 பேர் திருப்தி அடைவதில்லை அப்படிங்கிறது தான் ரிப்போர்ட். பாருங்களேன், அவங்கலாம் எவ்வளோ ஆராய்ச்சிகள் பண்றாங்க. நம்ம ஊர்லலாம் வந்து தாம்பத்தியத்தை பத்தி பேசுறதுக்கும், செக்ஸ பத்தி பேசுறதுக்கும் ரொம்ப கூச்சப்படுறோம். ஆனா அங்கெல்லாம் அவ்வளோ ஓப்பனா பேசுறாங்க. அப்ப அதுல வரக்கூடிய ப்ராப்ளத்த அட்ரஸ் பண்றாங்க. அதனால அங்க பெரிய அளவுல இந்த கலவி சார்ந்த, செக்ஸ் சார்ந்த பிரச்சனைகள் வருவதே கிடையாது. நம்ம ஊர்ல நம்ம எதையும் ஓப்பனாவும் பேசுறதில்ல. கல்யாணம் முடிக்கிறோம், பிரச்சனை வருது, டைவர்ஸ்க்கு போறோம். என் வாழ்க்கை கெட்டு போச்சுன்னு பொண்ணும், உன் வாழ்க்கை கெட்டு போச்சுன்னு ஆணும் ஒருத்தர குறை சொல்லிட்டு இருக்கோம். ஆனா அது ரொம்ப பெரிய தவறு. ஸோ இன்னைக்கு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அவ்வளவு அழகா சொல்லுது. அப்ப அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி பார்த்தோம்னா, நம்ம ஆயுர்வேதம் சொல்லக்கூடிய இந்த கருத்து வந்து உறுதி செய்யப்படுது. நீங்க ராத்திரி 8 மணிக்கு பொண்ண பிக்கப் பண்ணிட்டு, ஹோட்டல் போய் நல்லா திருப்தியா சாப்பிட்டுட்டு, அதுக்கப்புறம் நீங்க 2 பேரும் செக்ஸ் வைக்க முயற்சி பண்ணீங்கன்னா, உங்களுடைய விந்து முந்துதல் 100% நடக்கும். நீங்க 100% ஹெல்த்தியா இருந்தா கூட, உங்களால ஒரு சாட்டிஸ்ஃபையிங் செக்ஸ் வச்சுக்க முடியுமாங்கிறது கொஸ்டின் மார்க் தான். ஸோ இது முதல்ல நம்ம எல்லாருமே புரிஞ்சுக்கணும். குறிப்பாக திருமணம் ஆன புதிதுல இந்த பையனுக்கு போடுற விருந்து விருந்து விருந்துன்னு கூட்டு போய் அவனை போட்டு சாவடிச்சு, அப்புறம் அவனை கொண்டு போய் வந்து தாம்பத்தியத்துல அவனால பெர்ஃபார்ம் பண்ண முடியலன்னு சொல்றதுல என்ன ஒரு மாற்றத்தை நம்ம அடைய முடியும்? அதனால திருமணம் ஆன புதிதில் இருக்கக்கூடிய ஏன் இன்றைக்கு ஆண்கள் அனைவருமே இன்றைக்கு வந்து மனைவியோட சேரணும்னு ஒரு பிளான் நீங்க பண்றீங்க. நீங்களும் மனைவியும் சரி இன்னைக்கு நம்ம கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம்னு யோசிக்கிறீங்கன்னா, 6:30க்குலாம் உங்க டின்னரை முடியுங்க. 10:00 மேல உங்களோட பர்ஃபார்மன்ஸ் பாருங்க. வழக்கத்தை விட 2 மடங்கு கூட இருக்கிறத நீங்க பார்க்க முடியும். ஒரே இரவுல 2, 3 முறை நீங்க வந்து கணவன் மனைவி கலவியில் ஈடுபடணும்னா, உங்களோட டின்னர் 4 மணி நேரத்துக்கு முன்னாடியே முடிச்ச டின்னரா இருந்தா தான் அது சாத்தியம். ஸோ இத செகண்ட் நீங்க பண்ணுங்க. எப்படி வெயிட் லாஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் குடுக்குறீங்களோ, அதே போல ஏர்லி டின்னருக்கு இம்பார்ட்டன்ட் குடுக்க முடியுமான்னு பாருங்க. நம்பர் 3 வந்து தூக்கம்ங்க. நான் முதல்லயே சொல்லியிருக்கேன். இன்னைக்கெல்லாம் நம்ம வேலைக்கு காலையில 6 மணிக்கு கிளம்புறோம் வீட்டை விட்டு. 1 மணி நேரம் டிராவல் பண்ணி ஒரு ஐடி ஆஃபீஸ்ல போய் உட்கார்றோம். காலையில 8 மணிலேருந்து சாயந்தரம் 8 மணி வரலும் ப்ராஜெக்ட் முடிக்க சொல்லி மேல இருந்து ப்ரெஷர் குடுத்து குடுத்து ஆணோ, பெண்ணோ 2 பேருமே ஒர்க் பண்றோம். பயங்கரமான ப்ரெஷருக்குள்ள ஓடுறோம். 9 மணிக்கு வீட்டுக்கு வரோம், 10 மணிக்கு சாப்பிடுறோம். உடலும் சோர்வா இருக்கு, மனசும் சோர்வா இருக்கு, எப்படா தூங்க போறோம்னு இருக்கு. இந்த நிலையில நம்ம செக்ஸ் வச்சுக்கிட்டோம்னா, அப்ப என்ன ஆகும்? நிச்சயமா உடம்பு சப்போர்ட் பண்ணாது. விந்து முந்துதல், நீண்ட நேர விறைப்புத்தன்மை அப்படிங்கிறது அந்த இடத்துல சாத்தியமே கிடையாதுங்க. அப்ப இதை எப்படி நம்ம சரி பண்ணணும்? ஏற்கனவே நான் சொல்லியிருக்க மாதிரி ஒரு குட்டி தூக்கம் போடுங்க, ஒரு நாப் எடுங்க. கணவன் மனைவி 2 பேருமே ஒரு 10 மணிக்கு படுத்துருங்க. காலையில 3:30 மணி 4 மணிக்கு எழுந்துருங்க. ஒரு நல்ல ஓய்வு, நல்லா ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணுங்க. தேவைன்னா ஒரு வார்ம் ஷவர், கணவன் மனைவி 2 பேரும் சேர்ந்தே ஷவர் எடுங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களோட கலவியில் ஈடுபட முயற்சி பண்ணுங்க. உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் எந்த மருந்துடைய உதவியும் இல்லாமல் 10% கூடி போயிருக்கிறத பார்க்க முடியும். 10 டைம்ஸ், நாட் பர்சன்டேஜ், 10 டைம்ஸ் பெட்டரா உங்களால பெர்ஃபார்ம் பண்றத பார்க்க முடியும். ஏன்னா இன்றைக்கு நிறைய பேர் கணவன் மனைவி வரும்போது, குறிப்பா கணவன் மனைவி 2 பேருமே வேலைக்கு போகக்கூடியவர்களாக இருப்பவர்கள் வரும்போது, நிறைய போலீஸ்காரங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் என்கிட்ட வந்து சொல்லுவாங்க, சார் எங்களுக்குள்ள ஒரு ஈர்ப்பே இல்லை, காலையில இருந்து கொலை கொள்ளை சாவு பணம் மார்ச்சுவரின்னு சுத்துறோம் சார். நைட்டு வந்து ஏதாவது நாங்க வந்து ஒரு மகிழ்ச்சிக்காக ஒண்ணா இருக்க முயற்சி பண்ணோம்னா, எங்க 2 பேருக்குமே அதுல விருப்பம் இல்லாம போகுது. அதுவும் அவருக்கு வந்து உடனே விந்து வெளியாகி பெரிய டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷன் வருது. வேலையிலயும் பெரிய டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷன், வீட்லயும் பெரிய டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷன். என்னால என்ன பண்றதுன்னே தெரியல சார்ன்னு வருவாங்க. அவங்களுக்கு ஒரே ஒரு அட்வைஸ் நான் சொல்றது இதுதான். ஈவினிங் டின்னரை சீக்கிரம் முடியுங்க. 2 பேரும் ஃபிட்னஸ்க்கு ஒர்க் பண்ணுங்க. அதை விட முக்கியம், நைட்ல செக்ஸ் வச்சுக்காதீங்க. ஏர்லி மார்னிங்ல செக்ஸ் வச்சுக்க முடியுமான்னு பாருங்க. அதே தம்பதிகள் 1 மாசம் கழிச்சு என்னை வந்து பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியா அந்த பெண்ணும் ஆணுமே சொல்லுவாங்க, சார்
பெர்ஃபார்மன்ஸ் பெட்டரா இருக்கு சார், இதை தெரியாம இத்தனை வருஷம் நாங்க வாழ்க்கையில வேஸ்ட் பண்ணிட்டோம் சார் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய ஃபீட்பேக் கொடுக்கறத நான் பார்த்துருக்கேன். ஸோ கணவன் பெட்டரா செக்ஸ் வைக்கணும், கணவனோட விரைப்புத்தன்மை நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய மனைவிகள் அந்த சேருகின்ற நேரத்தை இரவிலிருந்து காலை நேரங்களாக, குறிப்பாக 4 o'clock 5 o'clock அந்த மாதிரி டைம்ல சேர முடியுமான்னு பாருங்க. அப்போ உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பெரிய அளவில் மாறுதல் அடையிறது நீங்க பார்க்கலாம். ஆண்கள் குறிப்பாக நிறைய ஃபோர் பிளே அப்படிங்கிறதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடிய ஆண்களாக நீங்க இருக்கீங்க அப்படின்னா, அப்போ நீங்க காலை நேரங்களில் உங்களுடைய தாம்பத்திய நேரத்தை மாற்ற முடியுமான்னு பாருங்க. ஃபோர்த் அண்ட் வெரி இம்பார்ட்டன்ட் திங், நான் அந்த 5 விஷயம் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னதுதான். விரைப்புத்தன்மைக்கு மட்டுமல்ல, நீண்ட நேர விரைப்புத்தன்மைக்கு ஆடுடைய மண்ணீரல் சாப்பிடலாம், ஆட்டுக்கால் சூப்பு சாப்பிடலாம், பிரேசில் நட்டு சாப்பிடலாம், பூனைக்காளி விதை சாப்பிடலாம். அந்த 4 விஷயங்களை சாப்பிடலாம். இன்றைக்கு ஒரு காலத்துல நான் பார்த்துருக்கேன், நிறைய கிராமங்கள்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா கணவனுக்கென்றே தனியாக சமைத்து வைக்கக்கூடிய மனைவிகளை நான் பார்த்துருக்கேன். சமையல் செய்வாங்க, நான்வெஜ் எல்லாம் செய்வாங்க, ஆனால் ஒரு குறிப்பிட்ட போர்ஷன் மட்டும், ஒரு குறிப்பிட்ட உணவை மட்டும் கணவனுக்குன்னு எடுத்து வச்சிருவாங்க. அது யாருக்கும் பசங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க, அவங்களும் சாப்பிட மாட்டாங்க. கணவன்லாம் வேலை முடிச்சு வந்த உடனே ஈவினிங்ல அவங்களுக்கு சாப்பாடு போடும்போது அதை மட்டும் ஸ்பெஷலாக அவங்களுக்கு கொடுப்பாங்க. சாதாரண முட்டையிலிருந்து இந்த மாதிரி மண்ணீரல்ல இருந்து எல்லாத்தையும் ஸ்பெஷலாக கொடுப்பாங்க. நம்ம யோசிப்போம், இது என்னது இது தனியாக அவங்களுக்கு கொடுக்குறாங்கன்னு. ஏன்னா செக்ஷுவல் பர்ஃபார்மன்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்குன்னே அந்த காலத்தில் உணவுகள் நிறைய வச்சுருந்தாங்க. இன்னைக்கு நம்முடைய வறுமை, நமக்கு இதிலெல்லாம் கவனமின்மை, அதனால நம்ம யாரும் அதை பார்க்கறது இல்லை. அதை நம்ம மாற்றணும். விரைப்புத்தன்மைக்கு எவ்வாறு உணவுகள் ரொம்ப முக்கியமோ, சில வகையான மருந்துகள், குறிப்பாக வாஜிகேர் மாத்திரையை பற்றி நான் சொன்னேன். அதே போல நீண்ட நேர விரைப்புத்தன்மைக்கு வாஜிகேர் ஸ்ட்ராங் மாத்திரைகள் பெரிய அளவில் எஃபெக்டிவாக இருக்கும். ஒரு இன்றைக்கு கலைத்துறையில ரொம்ப பிரபலமா இருக்கக்கூடிய ஒரு நடிகர் ஒரு முறை என்ன பார்க்க வந்தார். யங் ஏஜ், ஆனால் மனைவியை திருப்திப்படுத்தணும், பெரிய அளவில் திருப்திப்படுத்தணும். அவருக்கு பொதுவாகவே இந்த மாதிரி விஷயத்துல அதிகமான ஒரு நாட்டம். ஆனால் என்ன ஆகுது, மாசத்துல 20 நாளும் அவருக்கு தேவை, ஆனால் 2 நாள் 3 நாளைக்கு மேல பர்ஃபார்ம் பண்ண முடியல. எரெக்ஷன் ரொம்ப நல்லா இருக்கு, ஆனால் சீக்கிரம் விந்து முந்துதல் வர்றதுனால அவர் மனதிலேயே ஒரு குற்ற உணர்ச்சி. சார் 45 வயசு ஆச்சு, ஆனால் 30 வயசுல நான் இருந்த மாதிரி இப்போ என்னால் இருக்க முடியல, எனக்கே நான் எங்கே வயசாயிட்டு போகிறேனோ எனக்கு ஒரு பயம். அவர் நிறைய டாக்டர் பார்த்துட்டாரு, நிறைய மருந்துகள் சாப்பிட்டாரு, எதுவுமே எஃபெக்டிவாக இல்லை. அப்போ அவருக்கு நான் அதான் சொன்னேன், உங்களோட வெயிட் மேனேஜ்மெண்ட்டை நீங்கள் பார்க்கணும். எக்காரணத்தொண்டும் வெயிட்டை கூட்டுறதுக்கோ குறைக்கிறதுக்கோ ஸ்டீராய்டு மருந்துகளை பயன்படுத்தாதீங்க. அதே போல் நீங்கள் சாப்பிட வேண்டிய முறைகளில் பதட்டத்தை குறைக்கக்கூடிய வழிமுறைகளை கொஞ்சம் பார்த்துங்க. ஏர்லி டின்னர் எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு தியானம் பண்ணுங்க. இதை விட முக்கியமாக அவருக்கு வாஜிகேர் ஸ்ட்ராங் கேப்சூல்ஸ்ன்னு சொல்லக்கூடிய மாத்திரைகளை நான் கொடுத்தேன். எப்படி வாஜிகேர் மாத்திரைகள் விரைப்புத்தன்மைக்கு ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குமோ, அந்த போல் வாஜிகேர் ஸ்ட்ராங் மாத்திரைகள் இரவு மட்டும் 3 மாத்திரைகள். என்னைக்கு நீங்கள் உங்கள் மனைவியோட சேரணும்னு நினைக்கிறீங்களோ அன்னைக்கு இரவு மட்டும் 3 மாத்திரைகள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு வெறும் ஒரு 60 மாத்திரைகள் இருக்கக்கூடிய ஒரு டப்பாவை கொடுத்தேன். அவர் எடுத்துட்டு போனாரு. ஒரு 10 நாள் கழிச்சு திரும்ப என்கிட்ட சொன்னாரு, சார் எனக்கு அந்த டப்பா ஒரு 20 டப்பா கொடுங்க சார் அப்படின்னு கேட்டார். நான் கேட்டேன், ஏங்க 20 டப்பா கேட்குறீங்க, என்னாச்சு அப்படின்னு. 25 வயதுல என்னோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்ததோ அந்த பர்ஃபார்மன்ஸை இந்த 10 நாளாக நான் ஐ எம் என்ஜாயிங் மை லைஃப் டு த கோர். பொதுவாக இரவு நேரங்களில் நான் கலவியில் ஈடுபட்ட பிறகு காலையில் எனக்கு கொஞ்சம் உடம்பு சோர்வு இருக்கும். ஆனால் அந்த வாஜிகேர் ஸ்ட்ராங் போட்ட பிறகு ஒரு இரவில் 1 முறை அல்ல 2 முறை அல்ல 3 முறை நான் கலவியில் ஈடுபட்டாலும் எனக்கு காலையில் அந்த டயர்ட்னஸ் இல்லை. அதே போல் எந்த நேரத்திலும் கலவியில் ஈடுபடுவதற்கு என்னுடைய ஆரோக்கியம் மிகப்பெரிய அளவில் எனக்கு மாற்றத்தை கொடுத்திருக்கிறது. அவ்வளவு சிறப்பான மாற்றத்தை எனக்கு கொடுத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் சார். சார் நீங்க எனக்கு ஒரு பெரிய கடவுள் சார். ஏன்னா நிறைய பணம், பொருள், அதே போல புகழ் எல்லாமே இருந்தும் கூட என்னோட லைஃப்ல ஒரு டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்தது. இந்த டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷன் இன்னைக்கு உங்களால எனக்கு தீர்ந்து போச்சு.
நான் வெளியூர்லாம் போனேன், வெளிநாடுகள்லாம் போனேன், 50,000 1,00,000 ரூபாய்க்குலாம் மாத்திரை வாங்கிட்டு வந்தேன். ஆனா அதெல்லாம் போடும்போது இல்லாத ஒரு திருப்தி, முக்கியமாக என்னோட உடல்ல மனசுல இருக்கக்கூடிய திருப்தி ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு சொன்னாரு. வரும்போது அவருடைய துணைவியாரோட வந்திருந்தாங்க. இன்றைக்கெல்லாம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கணவன் இன்றைக்கு செக்ஸை பத்தி பேசுறதுக்கு ஆணோடு பேசுவதற்கு பெரிய அளவுல கூச்சப்படுவது கிடையாது. ஆனா பெண்கள் இன்றைக்கு ஒரு மருத்துவரோடு பேசும்போது அந்த கணவனுக்கு இருக்கக்கூடிய குறைபாடுகள் சார்ந்த சிரமங்களை வெளிப்படுத்துவதில் இன்றைக்கு பெரிய ஒரு சமூக மாற்றம் வந்திருக்கிறது நான் பார்க்குறேன். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடிலாம் கணவன் இந்த மாதிரி பிரச்சனையை பேச வரணும்னாலே மனைவி எழுந்திரிச்சு வெளியில போயிடுவாங்க. ஆனா இன்றைக்கெல்லாம் கணவன் மனைவி இருவருமே இருக்கக்கூடிய சிரமத்தை முழுமையாக பகிர்ந்து கொள்வதை நான் பார்க்கிறேன். அந்த வகையில பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுக்கு இன்றைக்கு அவங்க மனைவி மகிழ்ச்சியா என்கிட்ட சொன்னாங்க, சார் ரொம்ப நாள் கழிச்சு நாங்க 2 பேரும் நாங்கள் லவ் மேரேஜ் தான் பண்ணிக்கிட்டோம். ஆனால் ரொம்ப நாள் கழிச்சு எங்களுக்குள்ள அந்த ஸ்பார்க் திரும்ப வந்ததை நாங்கள் பார்க்குறோம் சார். இந்த வாஜிகேர் ஸ்ட்ராங் கேப்சூல்ஸ் அந்த அளவுக்கு எங்களுக்கு உதவி செஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நான் சொன்ன 4 விஷயத்துல நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்க. உங்களோட ஏர்லி டின்னருக்கு ஃபோக்கஸ் பண்ணுங்க. அதே போல கலவையில் ஈடுபடுகின்ற நேரத்தை இரவு நேரத்துக்கு காலை நேரங்களாக ஓய்வுக்கு பிறகு செய்ய முடியுமான்னு பாருங்க. அதே போல உடல் எடையை குறைக்க முயற்சி பண்ணுங்க. மனப்பதட்டத்தை குறைக்க முயற்சி பண்ணுங்க. இது எல்லாத்துக்கும் கூட வாஜிகேர் ஸ்ட்ராங் மாத்திரைகளை இரவு படுக்கும் போது 3 மாத்திரைகள் சாப்பிடுங்க. நம்மளோட ஏற்கனவே சொன்ன வீடியோல இந்த வாஜிகேர் மாத்திரைகளை பயன்படுத்தி அதோட பயன்களை பத்தி ரொம்ப நல்லா இருக்கு, நிறைய பேர் நேரடியாகவும் வீடியோலையும் கமெண்ட் கொடுத்ததை நான் பார்த்தேன். நிறைய பேர் 2-3 பேர் என்னையே பார்த்து சொன்னாங்க, என்னோட கோடம்பாக்கம் மருத்துவமனைக்கு சொன்னாங்க, இப்பதான் சார் வாழ்க்கையில ஒரு சேஞ்சே தெரியுது, நானும் உயிருள்ள மனிதன் அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு எனக்கு நல்ல மாற்றம் இருக்கு சார் அப்படின்னு சொன்னாங்க. அதே போல இந்த வாஜிகேர் ஸ்ட்ராங் மாத்திரைகளை நான் யாருக்கு பரிந்துரைத்தாலுமே அவங்களோட ஃபீட்பேக் 100% இல்லை, 1000 மடங்கு நல்ல பலன் கிடைத்ததுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இருந்தது நான் பார்த்தேன். ஸோ வாஜிகேர் ஸ்ட்ராங் மாத்திரைகளை இரவு தேவைப்படுகின்ற நேரத்தில் மட்டும் இல்லை, தினசரி இரவு 3 மாத்திரைகள்னு 100 நாளைக்கு சாப்பிடுங்க. உங்களுடைய விந்து முந்துதல் சொல்லக்கூடிய பிரச்சனை தீர்வது மட்டுமல்ல, நீண்ட நேர விரைப்புத்தன்மைக்கு அது மிகப்பெரிய அளவில் உதவி செய்வதாக இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இந்த பிரச்சனையை வெறும் காமம் சார்ந்த செக்ஸ் சார்ந்த பிரச்சனையா மட்டும் பார்க்காம உங்களுடைய உடம்புடைய ஜெனரல் ஹெல்த் சார்ந்த பிரச்சனையா நீங்க பார்த்தீங்கன்னா அவ்வளவு பெரிய மாற்றத்தை உடல் அடைவதை நிச்சயமாக பார்க்க முடியுங்க. இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய ஆண்களும் பெண்களும் உங்களோட ஃப்ரெண்ட் சர்க்கிளில் இருக்கக்கூடியவங்க அனைவருக்கும் ஷேர் பண்ண முடியுமான்னு பாருங்க. நம்முடைய வயது சார்ந்த கம்யூனிட்டி நிறைய பேர் இருப்போம். இன்னைக்கு ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற 100 பேரில் குறைஞ்சது 30 பேருக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கிறத பார்க்குறோம். என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நிறைய பேர் வாழ்க்கையோட டெய்லி போராடிட்டு இருக்கிறத பார்க்கணும். அவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ண முடியுமான்னு பாருங்க. இந்த வீடியோவை பார்த்துட்டு இதில் இருக்கக்கூடிய சந்தேகங்களை கேள்விகளாக என்னிடத்தில் கேட்கணும்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. எனக்கு நேரம் கிடைக்கும் போது இதற்கான பதில் அவசியம் நான் சொல்றேன். கூச்சப்படாதீங்க. முதல்ல இந்த விந்து முந்துதல் பிரச்சனை என்னோட வாழ்க்கையை பாதிக்குதுன்னு கூச்சப்படாதீங்க. அதே போல கணவனால் திருப்திப்படுத்த முடியவில்லைன்னு மனைவி நிறைய பேர் விவாகரத்துக்கு போறதை நம்ம பார்க்கிறோம். தயவு செய்து அதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்க. ஆண்களுக்கு ஏற்படுகின்ற விரைப்புத்தன்மை பிரச்சனையும் சரி, விந்து முந்துதல் பிரச்சனையும் சரி, முறையான சிகிச்சை, முறையான உணவு, முறையான வாழ்வியல் முறையினால 100% மாற்றக்கூடியது அப்படிங்கிறத புரிந்து எப்படி நமக்கு ஒரு கைவலி வந்தா, கால்வலி வந்தா, முட்டு வலி வந்தா மருத்துவ உதவியை எடுத்துக்கொள்கிறோமோ, இந்த பிரச்சனைக்கும் அதே போல மருத்துவ உதவியை எடுத்து ஆரோக்கியமான வாழ்க்கை மட்டும் இல்ல, மகிழ்ச்சியான வாழ்க்கை மட்டுமல்ல, மனதும் உடலும் திருப்தியாகின்ற வரை திருப்தியான வாழ்க்கை வாழ்வதற்கான முயற்சியை மேற்கொள்ள முடியுமான்னு பாருங்க. வாஜிகேர் ஸ்ட்ராங் கேப்சூல்ஸ் இன்றைக்கு ஆண்களுடைய நீண்ட நேர விரைப்புத்தன்மைக்கான மிகச்சிறந்த மருந்துன்னு சொல்லலாம். மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய வெல்னஸ் குருஜி. நன்றி, வணக்கம்.